கண்ணா பின்னான்னு போலிங் ஆகிட்டு இருக்கு. காலையில 7 மணில இருந்து அவ்வளவு கூட்டம் பூத்து பக்கம் போனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளவு வேகமா பசங்க போயிட்டு இருக்காங்க. இங்கிட்டு திரும்புற பக்கம்லாம் பார்த்தா வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் நல்லா வியாபாரம் பார்த்துருப்பாங்க நமக்கு 2 3 நாளையில எல்லா ஜவுளி கடைக்காரங்களும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேருக்கு ஓட்டு போட வெளியே வர்றதே உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊரு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய பேர் சென்னையில மாட்டிக்கிட்டு பஸ் இல்லாம முழுக்க ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடியே அவங்க ப்ரீ பிளான் பண்ணியிருக்கணும். இப்போ வீக் டேஸ் நடுவில் வருது. இப்போ ஒரு நாள் தான் லீவ் இருக்குன்றப்போ நீங்க தான் முன்னாடியே ஏதாவது ஒன்று ரிசர்வ் பண்ணியிருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு நாள் லீவ் கேட்கணும். இது வரைக்கும் ஆண்டிருக்க இரு பெரும் மாபெரும் இயக்கங்கள் இருக்கு இல்லையா? அதோட கழக நிர்வாகிகள் பூத் தெரிஞ்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் தொடர்புல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சோம்னா பூராமே பதறி போயிருக்காங்க. எப்பா யாரை கேட்டாலும் புது கட்சி புது கட்சின்னு சொல்றாங்க. எங்களுக்கே பதட்டமா இருக்கு. நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியலன்ற அளவுல பதட்டமா இருக்காங்க. ஸோ கணிசமான வாக்குகள் குண்டாங்குறையா எல்லா பக்கம் பிரிய போகுதுங்கிறது மட்டும் இதுல உத்தரவாதமா தெரியுது. இந்த கட்சி தான் ஜெயிச்சிரும், அந்த கட்சி தான் ஜெயிச்சிரும்னு கணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. போலிங் இன்னும் முடியாதனால நம்மளால இதுக்கு மேல எதுவும் டீட்டெயிலா பேச முடியாது. இந்த புரட்சி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்பு இல்லை. 2 கட்சியில ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்க போறாங்க. ஆனா ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படிங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்த போறது இந்த புதிய கட்சின்றதுதான் என்னுடைய கருத்து. எலெக்ஷன் முடியட்டும், டீட்டெயிலா பேசலாம். ஓட்டு இன்னும் யாராவது போடாம இருந்தீங்கன்னா போய் போடுங்க. ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க.